உலகம் முழுவதிலும் நாடுகளை அல்லேலூயா கொலை கொலை வெறி கொள்ளை விபச்சாரம் வேசித்தனம் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் தேடுகிற மனதை உடையவன் உண்டோ என்று சொல்லி அவர் வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய வழிகளை ஆண்டவர் பார்க்கிறார். அநேக நேரத்திலே நமக்கு நெருக்கம் வருகிறது, அநேக நேரத்திலே நமக்கு பாடு வருகிறது, அநேக நேரத்திலே உபத்திரம் வருகிறது, அநேக நேரத்திலே சிறுமை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்து சிறுமை வருகிறது, பாவம் செய்து சிறுமை வருகிறது. அல்லேலூயா. தேவனை விட்டு சோரம் போய் சிறுமை வருகிறது. தேவன் நம்மை சில நேரத்தில் சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. உபாகம புஸ்தகத்திலே அல்லேலூயா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு அவருடைய கட்டளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளவையை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியை நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. ஏன் ஏன் சிறுமை? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி, நான் ஆண்டவருடைய பிள்ளை. என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் ஆயிட்டு. ஆனால் என் வாழ்க்கையில அநேக நேரத்தில் சிறுமை, அநேக நேரத்தில் பாடு, அநேக நேரத்தில் உபத்திரவம், அநேக நேரத்தில் போராட்டம். ஏன்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கொள்ள மாட்டாயோ என்று ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இதயத்தில் உள்ளதை நமக்கு அவர் சொல்லி தருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆலய பக்தி இருக்கலாம், ஆவிக்குரிய காரியத்திலே பக்தி இருக்கலாம். ஆனாலும் சில நேரத்திலே சிறுமை வரும், சில நேரத்திலே பாடு வரும், சில நேரத்திலே போராட்டம் வரும், சில நேரத்திலே பிரச்சனை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரும்போது 40 வருஷம் அவர்களை சோதித்து அறிந்தார், அவர்களை புடமிட்டு பார்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள் பயிரிடவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் அவர்களுக்கு தேவையான மன்னா கிடைத்தது, தேவையான தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் அழியாதபடி 40 வருஷம் அவருக்கு கொடுத்தார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனாலும் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. முறுமுறுத்தார்கள். எனக்கு அது இல்லை ஆண்டவரே, எனக்கு இது இல்லை ஆண்டவரே, நான் அங்க இருக்கும்போது இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி வாழ்ந்தேன், இப்படி ஜீவித்தேன். ஏன்? அல்லேலூயா. எப்படி ஒரு இளைய குமாரனுக்கு இருதயத்திலே தூரதேசம் இருந்ததோ, தகப்பனோடு இருக்கும்போது அவனுடைய இருதயம் தூரதேசத்தில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? மற்றவர்களை போல வாழணும், மற்றவர்களை போல நடக்கணும், மற்றவர்களை போல ஜீவிக்கணும், மற்றவர்களை போல நடக்கணும். அல்லேலூயா. உலக வழிபாடுகளுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, ஆசா பாசங்களுக்கு இருதயம் அல்லேலூயா, அல்லேலூயா தூர தேசத்தில் இருந்தது. அதுதான் தகப்பனத்தில் எல்லா அல்லேலூயா தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆஸ்தியும் பங்கிட்டு அவன் கேட்டு வாங்கி கொண்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் தருவார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவருடைய கிருபையை கேளுங்கள், அவருடைய அபிஷேகத்தை கேளுங்கள், அவருடைய வல்லமை கேளுங்கள், அவருடைய வரங்களை கேளுங்கள், அவருடைய ஆவிக்குரிய கனிகளை கேளுங்கள். அல்லேலூயா. ரட்சிப்பிலே வளருங்கள், வசனத்திலே வளருங்கள், பரிசுத்தத்திலே வளருங்கள், சாட்சியாய் ஜீவிங்கள். ஆண்டவரே, நான் சபைக்கு சாட்சியா இருக்க வேண்டும், நான் குடும்பத்துக்கு சாட்சியா இருக்க வேண்டும், நான் தேசத்துக்கு சாட்சியா இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை பற்றிய சாட்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். கிறிஸ்து இல்லையா, நமக்குள்ளே தேவன் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவையானது ஒன்றுதான், கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அல்லேலூயா தேவனை துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, விசுவாசிப்பது, ஆராதிப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது, சத்தியத்தை சொல்லுவது, சத்தியத்தில் நடப்பது. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. 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 தேவனுடைய ஆவி இல்லாம எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி இருக்க வேணும். மனுஷனுடைய காரியங்களை அறிய மனுஷ ஆவி இருக்கிறது. அதுபோல தேவனுக்குரியவர்களை அறிய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய காரியங்களை அறிய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனோடு ரகசியம் பேச வேண்டும், தேவனுக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. 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 பக்தி இல்லாம நம்ம பாடியும் தேடியும் பாடியும் ஆராதித்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பக்தி. நானும் ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தேன். அல்லேலூயா. அதுல எனக்கு இருந்த பக்தி, அதுல எனக்கு இருந்த வாஞ்சை. அல்லேலூயா. அது கோயில் தான் பக்தி, ஒழுங்கா போனதான் பக்தி. அல்லேலூயா. பைபிளை பாட்டு புஸ்தகத்தையும் தூக்கி அல்லேலூயா ஒழுங்கா கோயிலுக்கு போன பக்தி, அந்த பக்தி தான் இருந்து. ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, அபிஷேகம் பெறல, அழைக்கப்படல, சத்தியம் தெரியல, மனம் திரும்பல, ஸ்நானப்படல, அல்லது தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. 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 ஆனா ஒரு ஆசை, ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஆண்டவரை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை சோத்திரிக்கணும், அல்லது தரிசிக்கணும், அவரை பார்க்கணும். பக்தி. அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவர் அல்லேலூயா ஒரு இன்சிடென்ட் மூலமாக ஆண்டவர் சந்தித்தார். அதன் மூலமாக ஒரு மனுஷன் சந்திக்கப்படுவது ஒரு இன்சிடென்ட் அல்லது ஒரு ஆக்சிடென்ட். ஏதோ ஒரு சந்திப்புல தான் உலகத்தில் இருக்கிற, உலக சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருவதற்கு ஒரு காரணம் ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட். சந்திப்பு இல்லாம அல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில வரவும் முடியாது, வந்தா நிலை நிற்கவும் முடியாது. அல்லேலூயா. சிலர் வியாதியிலிருந்து சுகப்பட்டு வருகிறாங்க, சிலர் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிகிற வசனத்தை அறிந்து வருகிறாங்க. அல்லேலூயா. 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 இந்த வியாதியில சுகப்பட்டு வர்றவங்க சிலர் தான் நிலை நிற்பாங்க. அல்லேலூயா. ஆனா வசனத்தை பிடித்து வாழுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியில் குற்றமற்றவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பக்தி, அதான் பக்தி. நம்ம யாரும் குற்றப்படுத்தக்கூடாது, நம்ம யாரும் சீண்டக்கூடாது, இவன் சாட்சிகள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த உலகம் ஒரு நாள் அசையும், இந்த உலகம் ஒரு நாள் அழியும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த உலகம் அழியும், ஆனால் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு போகணும். அதற்கு தான் ஆவிக்குரிய அனுபவம், அதற்கு தான் ஆவிக்குரிய சபை, அதற்கு தான் ஆவிக்குரிய போதனைகள். அதுதான் வேல் சொல்லுது, மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவன் அல்லேலூயா அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போக முடியும். மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ளே வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார், ஆனால் நமக்குள்ளே ஒரு நடுக்க வரும், நமக்குள்ள ஒரு பயம் வரும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும். அல்லேலூயா. பயம் இருக்கிறதா? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. முன்பிதாக்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், கர்த்தருக்கு பயந்தார்கள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு சபைகளில் பாருங்க, வாலிபர்களை பார்க்க முடியாது, வாலிபர்களை பார்க்க முடியாது. காரணம் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலம் பொல்லாததே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாததே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கை தான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கை தான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். பாவத்தில் சம்பளம் அது நரகம்தான் தின்னமே. பாவத்தில் சம்பளம் அது மரணம்தான் தின்னமே. சத்திய தேவனில் இருமையோ நித்திய ஜீவனில் இரவிந்தார். சத்திய தேவனில் இருமையோ நித்திய ஜீவனில் உறவிந்தார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்றார். பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகாலை ஜெபம் இல்லை, அதிகாலை ஜெபம் இல்லை, இல்ல இல்ல. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அதிகாலையில் ஜெபிக்கிறோமா? நல்ல ஒரு தேவ பிள்ளை குறைஞ்சது முத 3:45 எழும்பணும். 4 மணில இருந்து 6 மணி வரை
ஜெபமும் துதியும் பாடலும் தேவ பிரசன்னத்தை இழுக்க உண்மையாக ஒரு பக்தி இருக்கிறதா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பவும் அந்த பகுதியை 32 இது ஒரு வசனம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அதிகாலையில் வாசிங்க. 32 வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் தானே? அதிகாலையில் தேடுதலை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருளும் எண்ணத்தில் உண்டு. தங்கத்தை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் என் வருமானம் நல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதிகாலையில் எழும்பி தேவனை துதித்து சோத்திரித்து ஆராதித்து சந்தித்து வெள்ளியை காட்டும் தங்கத்தை காட்டிலும் அவர் கொடுக்கிற கிருபை, அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் கொடுக்கிற வல்லமை, அவர் கொடுக்கிற அபிஷேகம், அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற அறிவு, அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற சக்தி, அவர் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அதுதான் ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருளிடத்தில் உண்டு. தங்கத்தை காட்டிலும் என் வருமானம் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் இருக்கிறதா? முதல்ல காலை எழும்பினோட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுறை கொண்டு உறங்கட்டும் என்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால், ஆவியானவர் நமக்குள்ளே அதில் கிரியை செய்வாரானால், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வழி கிரியை நடத்துவார் என்றால் நம்முடைய இருதயம் விழித்திருக்கும், நம்முடைய இருதயம் தேவனையோடு பேசிக் கொண்டிருக்கும், நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்மா தேவனுடைய ரகசியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் தூங்கினாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் விழித்திருந்து தேவனுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். புத்தி உள்ளவர்களை காட்டிலும் பக்தி உள்ளவர் தான் ஆண்டவருக்கு தேவை. தேவனை தேடுவதில் பக்தி, ஜெபிப்பதில் பக்தி, ஆராதிப்பதில் பக்தி, ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதில் பக்தி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய சர்வாங்க தகன பலியை ஆண்டவருக்கு செலுத்துவதில் பக்தி. முழு இருதயமும் முழு மனதும் முழு சிந்தையும் முழு ஆத்மாவும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு இருக்கிறதா? அல்லேலூயா. அன்பு இருக்கிறதா? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, இருமாப்பாயிடாது, தற்பொழிவை நாடாது. அதுதான் தேவ அன்பு. அன்புக்கு பொறாமை இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வட்டாரத்திலே இன்னைக்கு பாருங்க, அல்லேலூயா, ஆவிக்குரிய வட்டாரத்திலே கனி இல்லை, தேவ அன்பு இல்லை. இருக்கு உலக அன்பு இருக்கிறது. இயேசு சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உலகிலும் அன்பு குணத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடத்தில் தேவ அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்தில் தேவ அன்பு இருக்க வேண்டும், உலக அன்பு அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரக்காரர்களே, வேசிக்கு பிறந்த சந்ததியாரே, உலக சிநேகம் தேவனுக்கு முன்பாக பகை என்று அறிவீர்களா? இயேசு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அன்பு சகோதர அன்பு, நம்முடைய அன்பு ரட்சிக்கப்பட்டவருடைய அன்பு. ஆராதனை முடிந்து போகும்போது ஒன்றை ஒன்று கை கொடுத்து விசாரிக்கிற அன்பு, அது தேவ அன்பு. சபையிலே தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியரோடு ஐக்கியம், ஆவிக்குரிய காற்றிலே ஐக்கியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு, அதுதான் அன்பு. அல்லேலூயா. எல்லாம் அழியும், அன்பு அழியாது. அன்பு அழியாது அருமையானவர்களே. அல்லேலூயா. உலகத்திலே எல்லாம் அழிந்தாலும் அன்பு மட்டும் அழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு அழியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனெனில் 11ஆம் வசனத்தில் படித்தோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவபக்தி இருக்க கூடாது, லௌகிக இச்சைகளை வெறுக்கணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவாங்க, லௌகீக இன்பம் வேடிக்கை செல்வமும் எனக்கு வேண்டாம், பரம நன்மை யாவுமே இங்கெல்லையாவும் மாயையா. கையடிங்க. பொருளில்லாததை நாடேன் 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 நாடேன், பொருளில்லாததை நாடேன் நாடேன், நான் இயேசுவை சிநேகிப்பேன், நான் இங்கே தங்கும் நாளெல்லாம் உயரம் நீங்க மாட்டாதே, மரத்தில் போன பின் முன்னாம் மகிமை செல்வம் பூரிப்பே, பொருளில்லாததை நாடேன் 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 நாடேன், பொருளில்லாததை நாடேன் நாடேன், நான் இயேசுவை சிநேகிப்பேன். பாட்டு வாயில பாடுறோம், வாழ்க்கையில இல்ல. லௌகிக இன்பம் மேன்மை எல்லாவற்றையும் வெறுத்தேன் பாடுறோம், ஆனா வாயில வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று ஒரு மனுஷனுக்கு ஆகாது. இந்த மூன்று இருக்குமா, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியாது, பக்தி வைராக்கியமாய் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமைக்காரரோடு தேவன் எதிர்த்து நிற்கிறார், வேற எதிலையும் எதிர்த்து நிற்க மாட்டார். பெருமை வந்தா பிசாசுல வந்துடும். அல்லேலூயா. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிய முடியும். அல்லேலூயா. ஒரு இன்ஜினியர் படிச்சா அந்த இன்ஜினியருடைய காரியங்களை அறிய முடியும், எம்பிபிஎஸ் படித்தா மருத்துவ காரியங்களை அறிய முடியும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வேதத்தின்படி வாழ்வோமே ஆனால் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தை நாம் அல்லேலூயா ஏற்றெடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவின் நிருபம், அல்லேலூயா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? சோதனை என்று ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை வரும், தேவ பக்தி உள்ளவர்களுக்கு போராட்டம் வரும், தேவ பக்தி உள்ளவர்களுக்கு அல்லேலூயா நெருக்கம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஏன்? அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நான் உலகத்தான் அல்லாதது போலவும் நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது, அது உங்களை
பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கிறதா? ரட்சிக்கப்பட்டது நிமித்தம், அல்லேலூயா, பக்தி வைராக்கிய நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கிறதா, நிந்திக்கிறதா, ஒதுக்கிறதா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா 12 சகோதரருக்குள்ளே அல்லேலூயா அவன் எப்படிப்பட்டவன்? அல்லேலூயா, சொப்பனக்காரன். தகப்பன் நேசிக்கிற புத்திரனுக்கு பலவங்கிற அங்கியை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அவன் நடக்க போகிற பல வருடங்கள் கழித்து நடக்க போகிற காரியத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என்றைக்கு வெளிப்படுத்தினாரோ, என்றைக்கு அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை சகோதரத்தில் சொன்னானோ, அல்லேலூயா, அல்லேலூயா, சகோதரர்கள் பகைத்தார்கள். பகை வருகிறதா? ரட்சிக்கப்படாதவர்கள் உங்களை பகைக்கிறார்களா? மனம் திரும்பி ஸ்நானப்படாதவர்கள் உங்களை பகைக்கிறார்களா? அபிஷேகம் பெறாதவர்கள், அழைக்கப்படாதவர்கள் உங்களை பகைக்கிறார்களா? பரியாசம் பண்ணுகிறார்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதுதான் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அடையாளம். அல்லேலூயா. உலகத்திலே துயரம் உண்டு, தீடங்கள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, தீடங்கள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். அந்த கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமா விளங்கோ. உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமா. அல்லேலூயா. பகை வரும், பகை வரும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நிமித்தம் பகை வரும், வேறுபட்ட நிமித்தம் பகை வரும், தேவனால் அழைக்கப்பட்ட நிமித்தம் பகை வரும், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறு நிமித்தம் பகை வரும். யார்? உடன் பிறந்தவர்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் பகைப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவனாக இருக்கும்போது என்னை எல்லாரும் நேசிப்பாங்க. என்னுடைய 17 வயதுல என் அப்பா இறந்து போனாங்க. எனக்கு 4 சகோதரிகள் உண்டு. கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்று. என்னுடைய படிப்பு 8ஆம் வகுப்பு தான். நான் ஒரு லாரி டிரைவராக இருந்தேன். டிரான்ஸ்போர்ட் டிரைவர் 32 வருஷம். இப்பவும் 2 சபை நடத்துறேன், ஊழியம் செய்கிறேன். வீட்டில் இப்போ ஹிந்தி ஊழியம் நடக்கிறது சர்ச்சில். அருமையானவர்களே, பேதைகளை ஞானியாக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை போல கட்டவன் அல்ல, வேத பண்டிதன் அல்ல, உலக பெரிய பெரிய எஸ்எஸ்சி படிச்சவன் அல்ல, பேதை. அல்லேலூயா. என்னை ரட்சித்த ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாரோ, என்னை அழைத்த ஆண்டவர் வைக்க மாட்டாரோ. அல்லது பாரம்பரியத்திலிருந்து என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டனோ, என்றைக்கு ஆண்டவரை வெளிவர அழைத்தாரோ, அன்றைக்கு சகோதரர்கள் பகைத்தார்கள், பெற்ற தாய் பகைத்தார்கள், ஊரால் பகைத்தார்கள், ஊழியர்கள் பகைத்தார்கள், நீக்கமார்கள் பகைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சிறுவை தகப்பனை வந்து ஊரை சுற்றி சினிமா பார்த்து உலகத்திலே வேடிக்கையாய் பரியாசமாய் உலகத்துக்கு நிந்தையாய் வாழ்ந்தபோது யாரும் என்னை வெறுக்கவில்லை. அல்லேலூயா. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு மனம் திரும்பினோ, என்றைக்கு ஸ்நானப்பட்டேனோ, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டேனோ, என்றைக்கு தேவன் என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்தாரோ, அன்றைக்கு எனக்கு எதிர்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீட்டுக்கு சிஎஸ்ஐ பாஸ்டர் வந்தார்கள், டீக்கமார்கள் வந்தார்கள். அல்லேலூயா. தம்பி, நீ இப்போ சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற?
இப்ப ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போறேன் ஐயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஸ்நானப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், என் ஆண்டவர் ஊழியத்துக்கு நினைச்சிட்டாரு. தம்பி அல்லேலூயா, நீங்க பெந்தெகோஸ்காரர்களை கேட்டு ஏமாந்துடாதுங்க. அவங்ககிட்ட அன்பு கிடையாதுன்னு சொன்னாங்க. எப்படி அன்பு கிடையாது? ஆண்டவர் வசம் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உலகம் அன்பு கூறிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. நீங்க எந்த அன்பை சொல்றீங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. நீங்க என்ன அன்பை சொல்றீங்க? எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் உண்டு. எல்லாரும் விவாகமாய் கல்யாணமாய் பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இளைய பையனுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுத்தாச்சா? இவனுக்கு 3 வயசு ஆயிருக்கு, இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு எந்த பைபிள் எழுதிருக்குன்னு கேட்டேன். ஏன்னா பைபிள் பற்றி எனக்கு தெரியாது. அது அல்லேலூயா அல்லேலூயா. எந்த ஞானஸ்நானம் எடுத்து எங்க சொல்லி இருக்குது? உடனே அவங்க சொன்னாங்க அல்லேலூயா. உடனே அவங்க என்ன செய்ய சொல்லுங்க, நீங்க சொல்றது நான் கேட்க, இல்லைன்னா இந்த வசனம் சொல்லுது நீங்க கேளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் நான் குருடர்களாய் பிறந்தோம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம கண்ணு திறக்குதோ, வசன கண்கு ஆவிக்குரிய கண்கு திறக்குதோ, உலகம் பகைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அம்மா கேட்டாங்க, உனக்கு இல்லம்மா, ஒரே அப்பா தான், ஏசப்பா ஒரே அப்பா தான், அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. அல்லேலூயா. அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தனை நெருக்கம் வரும். அல்லேலூயா. அருமையானவர்களே, உலகம் வெறுக்கும், நிந்திக்கும், ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மார்பாலும் சந்ததியில் குற்றமற்றவர்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தைரியம் வேணும், அந்த விசுவாசம் வேணும், அந்த நம்பிக்கை வேணும். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நிலை நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. போக்கு மரத்து ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வலது இடவரும் சாயாதபடி கண்மணி ஆகிய கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நேபித்திருக்கிற ஓட்டத்திலே இச்சடக்கத்தோடு பொறுமையோடு சாந்தத்தோடு நீங்கள் ஓடுவீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பக்தி வைராக்கியம். இது அங்க பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்களும் நான் அவர் பவுல் சொல்கிறார், நான் எதற்கென்று பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்ள அதற்கென்று ஆசையாய் பின்தொடர்கிறேன். உங்களை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக இந்த சபையில கொண்டு வந்தாரோ, எதற்காக நிலை நிறுத்தினாரோ, அந்த முடிவு வரையிலும் ஆசையாய் ஓட வேண்டும், சந்தோஷமாய் ஓட வேண்டும். பாவத்தை தள்ளிவிட்டு, பாரத்தை தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் உதிரை தள்ளிவிட்டு கர்த்தர் வைத்திருக்கிற இலக்காகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு. அல்லேலூயா. அதான் பக்தி. அல்லேலூயா. அதான் பக்தி. அதுதான் பரிசுத்தம், அதுதான் அழைப்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருங்க, பக்தி உள்ளவங்களை எப்படி அறிய முடியும்? அல்லேலூயா. பக்தி உள்ளவங்களை எப்படி அறிய முடியும்? அவங்க உலகத்தோடு ஒத்து போக மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இசைவு ஏது? இதான் விசுவாசம். கிறிஸ்தவங்க பரலோகத்துக்கு போவான்னு பரலத்தில் எழுதல். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்தவை பரலோகத்துக்கு போகணும், விக்கிரகத்தை கொண்டு போய் எல்லாரும் போயிடலாமே, ரட்சிக்கப்படாத எல்லாரும் போயிடலாமே, கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் போயிடலாமே. அவங்க பாவம் செய்வாங்க, மதுபானம் குடிப்பாங்க,
ரகசிய பாவம் செய்வாங்க, ரகசியமா குடிப்பாங்க, ரகசியமா ராப்போது எடுப்பாங்க, ரகசியமா ஜீவிப்பாங்க. மனைவிக்கு தெரியாம மனைவி, புருஷனுக்கு தெரியாம பிள்ளைகள், அல்லையா, பிள்ளைகளுக்கு தெரியாம மனைவி, அல்லையா, எல்லாம் எப்சம் போல வாழலாமா, நடக்கலாமா? அல்லையா, அல்லையா. உலகம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? உலகத்துக்கும் உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். வேதம் சொல்லுது, ஒரு உலகத்துக்கு சிறு என்றால் அவனை தேவனுக்கு முன்பாக பகைஞ்சனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி என்பது உலகத்தோடு ஒட்டி ஓடவை கூட. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம். கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு வயசு 67. ஆனா ஆராதிக்கிறதுல பலவீனம் இல்லை, துதிக்கிறதுல பலவீனம் இல்லை. எனக்கு பலவீனம் ஆராதிக்க முடியும் சொல்லவே சொல்லாதுங்க. நீங்க ஆராதிக்காததுதான் பலவீனம், நீங்க தேவனை துதிக்காததுதான் பலவீனம். என் வீட்டில் பாருங்க, 4 மணிக்கு எழும்புவோம், 6 மணி வரை சேபமும் பாட்டும் சத்தம், கையடிச்சு பாட்டம் ஜெபமும் சத்தமும் தான். அல்லேலூயா. சத்தம் எல்லாரும் ஒருத்தர் விட்டு கவலைப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பலத்தோட எழும்பி மோதிர மேல ஊழியத்துக்கு போகணும். 5 மணிக்கு புறப்படும். நேற்றுக்கிழமை 5 மணிக்கு புறப்பட்டு போய் 60 கிலோமீட்டர் போகணும். பேச்சுவாரிலிருந்து 12 கிலோமீட்டர் மேல போகணும். அங்க போய் 9 மணிக்கு 6:30 சேருவேன். 9 மணிக்கு கூட்டம் முடிச்சு 9:05 வெளியே வந்து 10:30 வருவேன். 10:30 தொடங்கி 1 மணி வரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சபையில் உள்ள ஐக்கியங்கள் நிறைய இருக்கு, 17 சபைகள். அல்லேலூயா. அங்க போணுமா, அங்கங்க அது ராப்போஜன கூட்டமா, அங்க சபை நாளா, அங்க பொது கூட்டமா? அல்லேலூயா. ஏன் பலம் இல்லையா? பலம் வராதா? கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு சொல்லுது, நான் பலவீனன் என்று சொல்லாதே, நான் பலவீனன் என்று சொல்லாதே. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்க படிச்சுட்டாலே போதும். கிதியோனை போல மண்பாண்டத்தை உடைக்கணும். கிதியோனோடு எத்தனை பேர் இருந்தாங்க? கிதியோனோடு எத்தனை பேர் இருந்தாங்க? சிஸ்டர் சொல்லுங்க. கிதியோனோடு மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? உங்களுக்கு தெரியும், 32,000 பேர். கிதியோனோடு இருந்தவங்க 32,000 பேர். முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? பாவமும் பயமும் தீயிலும் உலகம். பேரு எத்தனை பேரு? 22,000 பேர். எப்படி? யுத்தம் செய்யறதுக்கு பயமும் தீயிலும் உலகம். அதுக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆராதித்து துதித்து, அல்லையோ உபவாசத்தோடு ஜெபித்து துதித்து சாத்தானோடு யுத்தம் பண்ணது அனுபவம் தான். அல்லையோ பயமும் தீயிலும் உலகம் பேரு. அல்லேலூயா. ஜெபிக்க பலம் இல்லையா? ஆராதிக்க பலம் இல்லையா? துதிக்க பலம் இல்லையா? தேவனை மகிமைப்படுத்த பலம் இல்லையா? ஜெயம் எடுக்க முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம உடம்பை ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆயத்தப்படுத்துற கர்த்தர். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரை காரியத்தை வாக்கு செய்வார். பலன் இல்லையா? ஞானம் இல்லையா? அல்லேலூயா. பேதையா? பேதை ஞானம் தாரும், எனக்கு கிருபை தாரும், எனக்கு வரங்கள் தாரும், நான் ஆவிக்குரிய கனிகள் தாரும், எனக்கு ரட்சிப்பு தாரும், எனக்கு அபிஷேகம் தாரும், எனக்கு ஆவிக்குரிய கிருபைகளை தாருங்க, வரங்களை தாருங்க, வல்லமை தாருங்க. நான் சபையில பிரகாசிக்கணும், குடும்பத்தில் பிரகாசிக்கணும். என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறப்படும், தேடுங்கள். இதைத்தான் கேட்கணும். சோறு கறி எல்லாம் அவர் தருவாரு. உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். நம்ம எதுக்காக பிரயாசப்படுவோமோ, முதலுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இவைகள் எல்லாம் கூட கொடுப்பார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை
நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்து 2வது டெஸ்ட் வச்சிருந்து ஆண்டவர் சொன்னாரு கிதியோன்ட்ட, ஐயா தண்ணிய அள்ளி நக்கி குடிக்கிறவன தனியா பிரிச்சு எல்லாரும் தண்ணி கூட எத்தனை பேர் குடிக்கிறாங்க? 10,000 பேர் குடிக்கிறாங்க. எப்படி? எத்தனை பேர்? 10,000 பேர் குடிக்கிறாங்க தண்ணி. தண்ணி அள்ளி நக்கி குடிக்கிறாங்க எத்தனை பேர் பாரு? எத்தனை பேர்? 300 பேர். கீதினோட இருந்தது எத்தனை பேர்? 32,000. முதல் டெஸ்ட்ல போனது எத்தனை பேர்? 22,000. 2வது டெஸ்ட்ல போனது எத்தனை பேர்? 9,700. 300 பேரை கொண்டுதான் கிதியோன் யுத்தத்துக்கு போனான். அவன் யுத்தத்துக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போனான் சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சொல்ல வைக்கப்படாதீங்க. அதில் என்னெல்லாம் கொண்டு போன? பானை கொண்டு போன. அது என்ன கொண்டு போன? தீவெட்டி கொண்டு போன. அடுத்து என்ன கொண்டு போன? எக்கா. இது யார்கிட்டலாம் இருக்கு? கை வைத்துங்க பாப்போம். இல்லையோ? தீவெட்டி அபிஷேகம் இல்லையா? பரிசுத்தாவி இல்லையா? சரீரம் மண்பாண்டம் இல்லையா? எக்காலம் சத்தமிட்டு கூப்பிட எக்காலம் இல்லையா? அல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாது. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு உபவாசத்தோடு வெறும் பானையை கொண்டு போனோம். அல்லேலூயா. நம்ம உபவாச கூட்டான உபவாசத்தோட போனோம். அல்லேலூயா. உபவாசத்தோட போனோம். எப்படி? மண்பாண்டத்தை உடைக்கணும், தேவையில் எக்காலத்தை ஊதணும். அல்லேலூயா. தீ வெட்டியை ஏந்தணும். அல்லேலூயா. இப்படி ஜெபித்து துதித்து ஆராய்ச்சி தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. நீங்க ஆவியில அபிஷேகத்தை நிரம்பும்போது உங்களை சூழ்ந்திருக்கிற பிசாசு பலவீனம் எதிரி ஓடுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதுதான் பக்தி வைராக்கியத்துக்கு அல்லையோ முதல் ஆண்டவர் தேடுவது, துதிப்பது, சோற்றிப்பது, மண்பாண்டத்தை உடைப்பது, தீவெட்டி ஏந்துவது, எக்காலத்தை ஊதுவது. நீ பெற்ற ஆவியை அனல் மூட்டி எழுப்பு. பவுல் சொல்கிறார், நீ பெற்ற ஆவி அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எழும்பணும். பவுல் வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசனம், எழும்பு எழும்பு உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு பலன்கள். அல்லேலூயா. என்னத்தில் எழும்புது? ஜெபிக்கிறது, துதிக்கிறது, சோத்திரிக்கிறது, ஆராதிக்கிறது, தேவனை போற்றுகிறது, தேவனை புகழ்கிறது, அவரை தரிசிக்கிறது, அவருடைய பிரசத்தை வாங்கிக்கிறது, அவருடைய கிருபையில வரங்களில வல்லமையில பெருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆவியானவர் சும்மா பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்துடாதீங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அதில் இழந்துடாதீங்க. அந்நிய பாஷை இழந்துறாங்க. இன்றைக்கு அநேக சபைகள்ல அந்நிய பாஷையில ஆராதிக்கிறத விட்டுட்டாங்க. ஸ்டைல் ஆராதனை வந்துட்டு, டான்ஸ் வந்துட்டு, ஜாலி வந்துட்டு, அல்லையா மாடல் ட்ரெஸ் வந்துட்டு, ஆவிக்குரிய சபையில மற்ற சபை கொடுத்து நான் அல்ல, அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். ஆவிக்குரியவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த ஜெபம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த தரிசனம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த வரங்கள், வல்லமைகள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னமே அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த தாகம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லேலூயா 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16ஆம் ஆகிய வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம். அவன் அவனை விட்டு புறப்பட்ட போது அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செவ்வையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செவ்வையாயிருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு யோனதா, அப்படியே இருக்கிறது என்றார். அப்படியே இருக்கிறதானால் உன் கையைத்தான். அவன் தன்னுடைய கையை கொடுத்த போது அவன் தன்னிடத்தில் ரதத்தில் மேல் ஏறி வர சொல்லி என்னோடு கூட வந்து என்னுடைய இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். அப்படியே யோவாப் ரதத்தில் மேல் ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பக்தியும் பிரதிஷ்டையும் சந்திக்கிறது. யோவாஸ் பிரதிஷ்டை உள்ளவர், யெகூ பக்தி உள்ளவர். அருமையானவர்களே, கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். எதற்காக? என்ன பக்தி? ஆகாப்பு இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரகங்களாக மாற்றிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை கொல்லும்படியாய் அழிக்கும்படியாய் கர்த்தர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எலியாவை கொண்டு யெகூவை அபிஷேகம் பண்ணினார். ஆகாப்புடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே விக்கிரக ஆராதனை, கீழ்ப்படியாமை, மனம் திரும்பல் இல்லாத இந்த இடத்திலே உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ண காரணம் அல்லேலூயா யுத்தம் செய்ய, முழங்கால் யுத்தம் செய்ய, சத்தியத்தை சொல்ல, சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தில் ஆராதிக்க, சத்தியத்தில் ஜெபிக்க, சத்தியத்தில் ஆண்டவருக்காக ஜீவிக்க, எழும்ப பிரகாசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகூ பக்தி வைராக்கியம் உள்ளவன், யோவாஸ் பிரதிஷ்டை உள்ளவன். நீங்களும் நானும் தேவனத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவர் மணவாளன், நீங்களும் நானும் மணவாட்டி. அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த மணவாட்டியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோவாஸ் எப்படிப்பட்டால் தெரியுமா? அல்லேலூயா. அவன் வசிக்கிற இடத்துல கூடாரம் போடக்கூடாது. கூடாரத்தில் தான் இருக்கணும், மாடி வீடு போடக்கூடாது. திராட்சத்தினால் அந்த ரசத்தை குடிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரன் அனுப்பினாரு. அவங்களுக்கு நீ திராட்சை ரசம் கொடுக்கும்படி அந்த ஆலயத்தில் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, எங்கள் தகப்பன் யோவாஸ் அல்லேலூயா அவர் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, இங்க வீடுகளை உங்களுக்கு கட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிரதிஷ்டை, ஒரு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகூ சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தை போல இருக்குமானால் வா, கையை கொடு, ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம், ஆராதிப்போம், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம், சத்தியத்தை சொல்லுவோம், சத்தியத்துக்காக ஜீவிப்போம், சத்தியத்துக்காக எழுப்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியர்களை, ஒரு விசுவாசிகளை தேவன் தேடுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பக்தி எப்படிப்பட்ட பக்தி? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு பக்தியின் வேஷம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய பலனை மறுதலித்து விடுகிறோம். மனுஷன் வேஷமாய் திரிகிறான், விரலாவாய் சஞ்சலப்படுகிறான். அல்லேலூயா. வேஷம் இருக்கிறது, பலன் இல்லை.
ஆவிக்குரிய வேஷம் இருக்கிறது தேசத்திலே, ஆவிக்குரிய வட்டாரத்திலே வேஷம் இருக்கிறது. நான் ஆவிக்குரியவன், வேஷம் இருக்கிறது, ஆனால் பலன் இல்லை. ஆவிக்குரிய பலன் இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தரிசனம் இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை, பிரதிஷ்டை இல்லை. தேவன் செய்த உடன்படிக்கை எங்கே? பக்தி வைராக்கியம் எங்கே? பிரதிஷ்டை எங்கே? அவருடைய மனவாட்டியை உங்களையும் என்னையும் அழைத்தாரே, அதனுடைய மேன்மை எங்கே? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது யெகோவை போல, ஒரு யோவாசை போல பக்தியும் பிரதிஷ்டையும் ஒரு விசை கூட புதுப்பித்துக் கொள்ள இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் இந்த விசேஷித்த கூட்டத்தை, ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் மாற வேண்டும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெருவெள்ளம் வந்து, பெருமழை பெய்து, பெருவெள்ளம் வந்து காற்றதில் மோதி அடித்தும் அது விழவில்லை. காரணம் என்ன? கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. வசனத்தை பிடித்து வாழ்கிற, வசனத்தில் ஜீவிக்கிற. அல்லேலூயா. ஞானஸ்நானமா வசனம் பாருங்க, ஆராதனையா வசனம் பாருங்க, ஜெபமா எப்படி ஜெபிச்சாங்க பாருங்க, பரிசுத்தவான்கள் எதற்காக ஜெபிச்சாங்க பாருங்க, எப்படி 120 மேல் வீட்டர்கள் கூடி ஆராய்ச்சாங்க பாருங்க. அத மாதிரி ஆராதிங்க, அத மாதிரி துதிங்க. அல்லேலூயா. இவைகள் தேவன் நம்மிடத்தில் பண்ணுகிற பிரதிஷ்டை. இதற்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார், உங்களையும் என்னையும் வேறுபடுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது வா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது வா. திறந்த வாசலை என் வாழ்க்கையோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையோ அடைக்காத ஆண்டவரோ, அடைக்காத ஆண்டவரோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. கடந்து வந்த பாதையோ கண்மணி போல் காத்திட்டே. கடந்து வந்த பாதையோ கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவோ கூரை வைக்காமலே, கடுகளவோ கூரை வைக்காமலே அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததே. ஆயுள் முழுவதும் அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் முடிக்க போற நேரமாகுது. நமக்கு பக்தியின் தேவை, பிரதிஷ்டையின் தேவை. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க பாஸ்டர்லாம் சின்ன வயசுலயே முழு நேரம் ஒழித்து வந்துட்டாங்க இல்லையா? நாங்க அப்படி இல்லை. 25 வருஷம் ஊழியமும் வேலையும். இப்போ ஒரு 10 வருஷம் தான் முழு நேர ஊழியம். வீட்டில் தான் ஊழியம் எல்லாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காணிக்க கொடுத்தா அவங்களுக்கு தான் செய்வேன். எனக்கு ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறார். எனக்கு பென்ஷன் இருக்கிறது, கார் இருக்கிறது, பைக் இருக்கிறது.
அதை கொண்டு ஊழியம் செய்ய. இல்லையா? அவங்க கொடுத்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஏதாவது பெசலா இருந்துச்சேன்னா சொல்லுவேன். இல்லையா? 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 பக்தி வைராக்கியம் வாழ்ந்தால் இயேசுக்கா. பவுல் சொன்னார், கூற வேலை செய்து ஊழியமும் செய்தார். பக்தி பக்தி. இல்லையா? எனக்கு தேவை இருக்கா? இப்பவும் கார் ஓட்ட போவேன். கேரளா போகணுமா போவேன். ஊழியத்துக்கு 17 சபைகள் இருக்கு போவேன். ஊழியர்களோடு நந்தன் கார் ஓட்டுவேன். சென்னை போகணுமா போவேன். கேரளா போகணுமா போவேன். கொச்சி போகணுமா போவேன். சமயம் ஊழியர் நேரத்தில் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக குற்றம் சொல்ல வரல. பக்தி ஆண்டவருக்காக ஓடணும். எப்பவும் ஓடிட்டே இருக்கணும். இரவு பகல் என்று சுவிசேஷம். போற இடத்துல வர்றவங்களுக்கு சுவிசேஷம், போற இடத்துல சுவிசேஷம். அல்லேலூயா. ஆந்திரா போவேன், ஊழியத்துக்காக போவேன். அல்லேலூயா. ஜெபசேனையில் இருக்கிறோம். அல்லேலூயா. முதல் செவ்வா, இரண்டாவது மூணாவது செவ்வா பாருங்க, 7 to 1:30 வரை ஜெபமும் 40-50 ஊழியக்காரங்க வருவாங்க. ஜெபம் இருந்த இடத்துல இருந்து எழுப்பாம முட்டில் நின்று ஜெபம். அல்லேலூயா. ஜெபம். அல்லேலூயா. கடற்கரை ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 to 7. அல்லேலூயா. இரண்டாவது செவ்வாய்க்கிழமை ராத்திரி 9 to 1:30 மணி வரை ஜெபம். முழங்கால். தேசத்துக்காக, தேசத்துக்காக. அல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதுங்க, பிரதிஷ்டை விட்டுறாதுங்க, அழைப்பை விட்டுறாதுங்க. பலன் கொடுக்கிறது கர்த்தர். எனக்கு இளைப்பாறல் வேணும், பலன் வேணும் சொல்லாதீங்க. கர்த்தர் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்துக்காக கொடுக்கணும், ஊழியத்துக்காக அல்லேலூயா ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் சர்ச்சு கட்டப்படணும். அல்லேலூயா. நான் அப்படி கட்டல, சொந்த ரிட்டையர்ட் பணத்தை கொண்டு சர்ச்சு கட்டுறேன். எங்க பிள்ளைகள் என்ன பகைத்தார்கள். எப்பா எங்களுக்கு தர வேண்டிய விட்ட நீங்க செய்றீங்க. நான் இயேசுக்கு சொந்தனா என்னுடைய எல்லாம் இயேசுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, உண்மைதான். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம். ஊழியத்தை தாங்குங்க, ஊழியத்தை கட்டுங்க. அல்லேலூயா. கொடுத்து ஊழியம் செய்தா அநேக ஆத்துமக்கள் கொண்டு வரலாம். கொடுத்து ஊழியம் செய்தா நீங்க சபையில பொக்கிஷத்தை ஆண்டவரின் சமூகத்தில் கொண்டு வரும்போது அவங்க துணிஞ்சி ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாங்க, ஓடுவாங்க, ஆத்துமா செய்வாங்க, சபைகளை கட்டுவாங்க, ஆத்துமாக்கு உதவி செய்வாங்க. காணிக்காரர்கள் மத்தியில எவ்வளவு பேர் உதவிக்காக இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு வீடு அவங்களுக்கு சிம்பிளா கட்டினா 1 லட்சம் ரூபாய் ஆகும். அவங்க செய்து அந்த காரியத்தில் அவங்க செய்தா சந்தோஷமா சபைக்கு வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடுங்க. பக்தி வைராக்கியம் சொல்லுது நம்முடைய சுயத்துக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மகிமைக்காக, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற. அல்லேலூயா. என்னை இந்த இடத்துக்கு அனுப்புனதும் ஒரு டிரைவர் தான், டிரான்ஸ்போர்ட். அவரும் சர்ச் வச்சிருக்கிறார். என்னுடைய மாமன் மகன் நெல்சன், அவருடைய ஊழியங்களுக்கு நான் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பூசாரியா இருந்தவர். அல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. பக்தி வாழ்ந்தால் இயேசுவுக்காக. அல்லேலூயா. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும், ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா. பக்தி நமக்கு தேவை. எல்லாரும் கண்களை மூடுவோம், நேரம் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற ஊழியத்துக்காக வீட்டை கொடுங்க, ஊழியத்துக்காக உங்க பணத்தை கொடுங்க, ஊழியத்துக்காக உங்க கையின் பிரயாசத்தை ஒரு பங்கு கொடுங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக கொடுங்க. எனக்கு இருக்கிற காரு பெட்ரோல் பட்டா எந்த ஊழியத்துக்கும் போவோம், கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கார் வந்திருக்காரா, பங்களா வந்திருக்காரா, கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. ஊழியத்துக்கு பெட்ரோல் கொடுங்க ஐயா, போயிட்டு வாங்க. அல்லேலூயா. கொடுங்க. கொடு உனக்கு கொடுக்கப்படும், கொடு உனக்கு கொடுக்கப்படும். கேளுங்க, ஆண்டவர் தருவாரு. அல்லேலூயா. பக்தி பிரதிஷ்டை. அல்லேலூயா. பக்தியின் வேஷம் அல்ல, ஆண்டவருக்காக வாழுவது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற துதிக்கிறனால வியாதி வராது, பலவீனம் வராது,
மரணம் எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. கரங்களை அடிச்சு பாருனா ஹார்ட் வியாதி வராது. நீங்க தேவனை துதிச்சு சோத்திட்டா முட்டு வியாதி வராது. அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். அல்லேலூயா. கிதியோன் போல அல்லேலூயா அல்லேலூயா மண்பட்டத்தை உடைங்க. அல்லேலூயா. ஆராதனையில சரியா ஆராதிக்கலன்னா ஆவியானவர் சத்தத்தை கேட்க முடியாது. சரியான ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு செவி திறக்காது, கண் திறக்காது. அல்லேலூயா. சரியாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இருதயம் திறக்காது. அல்லேலூயா. சிந்தை மாறாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் பலவீனன் என்று சொல்லாதே. அல்லேலூயா. 60 அல்ல 70 அல்ல 90 வயசுல தானியேல் சிங்கக்கபில போடப்பட்டான். காரணம் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. 90 வயசுலயும் அல்லேலூயா ராஜா போட்ட தரியூர் ராஜா போட்ட சட்ட திட்டத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் 3 நேரமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பலகனை திறந்து வந்து எரிசலைக்கும் நேரம் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாறே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலோ உமகில செய்தி, உந்தன் சிறகுகளில் நிழலோ உமகில செய்தி. தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே எங்கள் துணையாளரே, எல்லா துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களோ உங்க கிருபையை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களோ உங்க கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா எங்கள் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்கள் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை பரிசுத்தர்க்கே, ஆராதனை வல்லவர்க்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள
உம்மை புகழ்ந்து பாடிடுவே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி நான் துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி நான் துதித்திடுவே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா 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 வேணாமே அல்லேலூயா 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 இடமுண்டோ இடமுண்டோ உள்ளத்தில் இடமுண்டோ 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 உள்ளத்தில் இடமுண்டோ இயேசு கர்த்தர் வருகின்றார் மகிமையில் வருகின்றார் இயேசு கர்த்தர் வருகின்றார் மகிமையில் வருகின்றார் இடமுண்டோ இடமுண்டோ உள்ளத்தில் இடமுண்டோ 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 உள்ளத்தில் இடமுண்டோ அல்லேலூயா 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி முழங்க கடப்பது.